ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் மார்க்கெட் வந்து அடிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து யூஎஸில் சில எக்கனாமிக் ஸ்லோ டவுன் அப்படி நியூஸ் எல்லாம் வந்ததுனால அடிச்சிருக்காங்க. அதுவும் அமெரிக்கன் மார்க்கெட்டும் லாஸ்ட்டாக அடிச்சிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட்டும் லாஸ்ட் க்ளோசிங்கில் அடிச்சிருந்தாங்க. நிஃப்டி 50 81 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 25198 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 82352 பாயிண்ட்ஸில் இருக்குது, 202 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 51400 பாயிண்ட்ஸில் இருக்குது, 288 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. ஐடி செக்டாரும் அடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் ஐடி செக்டாருக்கு டாலர்லேருந்து ரெவன்யூ வரதுனால யூஎஸில் ஒரு எக்கனாமிக் ஸ்லோ டவுன் வரலாம் அப்படிங்கிற பேஸ் பண்ணி நிவிடியா ஸ்டாக்லாம் பயங்கரமான அடி விழுந்துருந்துச்சு. அது மாதிரி ஐடி செக்டார் ஸ்டாக்கும் அடிச்சிருக்காங்க. ஸோ நிஃப்டி ஐடி 42450 பாயிண்ட்ஸு, 400 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து 975 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, டிஏஎஸ் வந்து 97 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ மோரோரட்டு மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா இது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா வந்து ஒரு 40 மில்லியன் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேஸ் ஜெனிசிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வேண்டி $8 மில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட சப்சிடரியாக இருக்கிற நாட்கோ ஃபார்மா கனடியன் ஆர்ம் அவங்க மூலமாட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ் பேஸ்டு பயோடெக்னாலஜி ஜெனிசிஸ் கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுற கம்பெனி, அதாவது இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இதெல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ண கம்பெனி தான் அந்த கம்பெனி. ஸோ இந்த ஜெனிசிஸ் அக்யூர் பண்ணுறது மூலமாட்டு ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் செல்ஸு, டிஷ்யூஸு, ஆர்கன்ஸு இது மூலமாட்டு ஹியூமன் மெடிக்கல் கண்டிஷனை ட்ரீட் பண்ணலாம் அந்த ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் மூலமாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ச் 2024 இவங்க நாட்கோவோட சப்சிடரி இந்த ஜெனிசிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ப்ரோகைன் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், அதாவது லிவிங் பேஷண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இந்த ஜெனிசிஸ் மூலமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யுஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அத்தரைசேஷன் பண்ணியிருக்காங்க. இது மூலமாட்டு என்ன தெரியுதுன்னா, நாட்கோ ஃபார்மா புது செக்மெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இது இந்தியன் மதிப்பில் ஒரு 70 கோடி கிட்ட வருது, அப்ராக்சிமேட்டாக 67 கோடி, ரவுண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 70 கோடி கிட்ட வருது. ஸோ இது வந்து நாட்கோ ஃபார்மாவோட கனடியன் ஆர்ம் அது மூலமாக தான் அக்யூர் பண்ணுறாங்க. இது வந்து யூஎஸ் பேஸ்ட் பயோடெக்னாலஜி கம்பெனி தான் இந்த ஜெனிசிஸ். இது வந்து நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நாட்கோ ஃபார்மா லாஸ்ட் மார்க்கெட்டில் 1.5% ரேலியாக இருந்துச்சு, 1776 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு ஷேர் பைஸு. ஆனால் இப்போதைக்கு நாட்கோ ஃபார்மாவில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ நம்ம டெஃபினட்டாக வெயிட் பண்ணி தான் ஆகணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் ஸ்டில் வந்து அது அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. இது வரைக்கும் புதுசாக உள்ள என்ட்ரியே கொடுக்காதவங்க நாட்கோ ஃபார்மாவில் இப்போ வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது ஸ்டாக்கு. பட் நான் வந்து 850 கன்சிடர் பண்ணிட்டு இப்போ ஷேர் டபுள் ஆனோன்னு டக்குன்னு என்ட்ரி கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் இறங்கிச்சுன்னா ஸ்லோவாக உள்ள என்ட்ரி கொடுக்கலாம் நாட்கோ ஃபார்மாவில். இது வந்து நாட்கோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிசிஎல் மார்க்கெட்டில் கொஞ்சம் ரேலியாக இருந்துச்சு. 5% கிட்ட லாஸ்ட் மார்க்கெட்டில் ஏற்றிருந்தாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு $72 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கம்மியானதுனால ஹெச்பிசிஎல், பிபிசிஎல், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கெல்லாம் பெனிஃபிட் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி ஸ்டாக் ரேலியாக இருக்குது. ஆனால் அந்த க்ரூட் ஆயில் கீழே விழுந்தது எத்தனை நாள் வந்து இப்படி இதே ரேஞ்சில் இருக்குன்னு தெரில. ஆனால் இதே ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அந்த ஷேர் எல்லாமே இன்னும் ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்புகள் இருக்குது, மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இந்த ஓஎன்ஜிசி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் இந்தியா இதெல்லாம் கீழே விழுந்துருந்துச்சு. அதில் வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு, ஏன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர் பேரலுக்கு $1 கீழே விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து $72.75 அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்னும் கீழே விழும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் க்ரூட் ஆயில் என்ன ரேஞ்சில் விழுது. இதனால கம்பெனிஸுக்கு பெனிஃபிட் கீழே விழுந்துச்சுன்னா இன்னும் இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு எல்லாமே பெனிஃபிட் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில். இந்த ஷேர் வந்து ரீசெண்டாக கன்சிடர் பண்ணியிருந்த அந்த கிராஷ் டைமில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உள்ள என்ட்ரி கொடுக்குற இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இவங்கள்ட்ட ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த பயோடீசல் பிளண்டிங் ரேஷியோவில் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஒரு ஹிட் பண்ணியிருக்கிறாங்க. பிளண்ட் பண்ணது 23.24 crore லிட்டர் ஆஃப் பயோடீசல் வந்து பிளண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 0.49% பிளண்டிங் ரேஷியோ வந்து இந்த ரெகுலர் டீசலில் வந்து பிளண்ட் பண்ணது பயோடீசலில் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. மற்ற கம்பெனிஸ்லாம் 0.43% இருக்கும்போது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க முன்ன வந்திருக்காங்க இந்த சஸ்டைனபிள் எனர்ஜி செக்மெண்ட்டில். இந்த கரண்ட் ஃபிசிக்கல் இயர்லேயே இவங்க ஆல்ரெடி வந்து ஒரு 0.73% ரேஷியோவை இந்த பயோடீசல் பிளண்டிங்கில் வந்து அட்டைன் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோ எனர்ஜி அண்ட் டெக் எக்ஸ்போ 2024 இந்தியாவில் நடந்ததில் ரெகனைசேஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவோட நேஷனல் கோல் 2025 20% ஆஃப் எத்தனாலை வந்து பிளண்ட் பண்ணணும். 15% ஆஃப் எத்தனால் பிளண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா
பெட்ரோலை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த கம்பெனி வந்து ஆல்ரெடி E20 ஃபியூலை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. 20% ஆஃப் எத்தனால் அதில் இருக்கும். அதாவது அந்த ஃபியூலில் 20% ஆஃப் எத்தனால் கண்டென்ட் இருக்கும். 70,000 ஃபியூல் ஸ்டேஷன் அக்ராஸ் இந்தியாவில் இந்த க்ரீன் ஃபியூல் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்தியன் ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனால் 100 ஃபியூல் அதே வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து 400 ஃபியூல் ஸ்டேஷன் இன் டெல்லியில் வந்து அவைலபிளாக இருக்குது. உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு இங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியன் ஆயில் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 2G எத்தனால் பிளான்ட்டை வந்து லான்ச் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் 3G எத்தனால் பிளான்ட்டை வந்து பானிபட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மோரலாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. ஷேர் ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி நான் கிராஷில் கன்சிடர் பண்ணியிருந்தேன். இப்போதே வெயிட் தான் பண்ணணும் இந்தியன் ஆயில் கார்பரேஷனில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா PNB ஹவுசிங் ஃபினான்ஸில் வந்து அப்டேட்டு. ஸோ இதில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2,500 கோடி வந்து நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலம் மட்டும் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் வந்து செப்டம்பர் 9 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அது குறித்தான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து சில பேங்க்ஸ் குரூப்ஸை செட்டப் பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்ட் ரைஸுக்கு. கேர்லைல் குரூப்பு, ஜென்ரல் அட்லாண்டிக், சிங்கப்பூர், ஏஷியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க எல்லாமே செட்டப் பண்ணியிருக்காங்க. 2,500 கோடி வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் வந்து நெக்ஸ்ட் 6 மந்தில் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து PNB ஹவுசிங் ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கவர்மெண்ட் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவிலேருந்து இந்த ஸ்பிரிட் எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, இந்தியாவிலேருந்து ஸ்பிரிட் எக்ஸ்போர்ட் இது வந்து $1 பில்லியன் டார்கெட் ரெவன்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் நிறைய இந்த ஸ்பிரிட் மேக் பண்ணுற கம்பெனி இருக்குது. இந்த அல்கஹாலிக் அண்ட் வந்து நான் அல்கஹாலிக் பெவரேஜஸ் தான் இந்த ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ் ஃபுட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க தான் சொல்கிறாங்க $1 பில்லியன் ரெவன்யூ வந்து இன்னும் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து இந்த ஸ்பிரிட் செக்மெண்ட்லேருந்து $1 பில்லியன் ரெவன்யூ எதிர்பார்க்குறோம் எக்ஸ்போர்ட் மூலமாட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேபி இது நடக்குமா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கண்டினியூஸ் IPO வந்துட்டு இருக்கு. அதில் ஒரு பாகம் தான் இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் IPO. அடுத்தது கண்டினியூஸாக நிறைய IPO மார்க்கெட்டில் வந்துட்டே இருக்கு. ஸோ HDB ஃபினான்ஷியலோட IPO வந்து வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ $9 பில்லியன் to $10 பில்லியன் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து லிஸ்டட் வந்து சொல்லியிருக்காது எண்ட் ஆஃப் மார்ச்சுக்குள்ளே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி மார்ச்சில் இந்த லிஸ்டிங் இருக்கும் அந்த HDB ஃபினான்ஷியலோட IPO அப்படின்னு சொல்கிறாங்க. HDFC பேங்க் 10 to 15% ஆஃப் த ஸ்டேக் வந்து அந்த IPOவில் ஆஃப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். HDB ஃபினான்ஷியல் IPO விரைவில் வர இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் இயரில் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ $9 பில்லியன் to $10 பில்லியன் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து HDFC பேங்கோட ஒன் ஆஃப் த சப்சிடரி தான். நெக்ஸ்ட் அதானி என்டர்பிரைசஸில் வந்து அப்டேட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 கோடி நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு இஷ்யூ பண்ணுறாங்க. 9.90% ஈல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி டே 1ல் இது வந்து ஃபுல்லி சப்ஸ்கிரைப்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 121% வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ட் ஆயிருக்கு டே 1ல். ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷனும் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் வந்து ஆனுவல் டீல் வந்து சொல்லியிருக்காது 9.25% to 9.90%. இந்த இஷ்யூ வந்து செப்டம்பர் 17 வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அதானி என்டர்பிரைசஸ் கொடுத்த அப்டேட்டு. சோனா BLW இந்த கம்பெனியில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட்ஸ் கியூபூட்டாவோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க இவங்களோட ரயில்வே பிஸ்னஸ் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டீலோட வேல்யூஷன் 2,000 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் 24ல் எஸ்கார்ட்ஸ் கியூபூட்டாவோட ரயில்வே பிஸ்னஸ் 980 கோடி ரெவன்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ ரயில்வே பிஸ்னஸ் இந்த கான்ட்ரிபியூட் பண்ணது 11% ஆஃப் தான் அவங்களோட கம்பெனியோட ஓவரால் பிஸ்னஸில் 11% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு இவங்களோட எஸ்கார்ட்ஸ் கியூபூட்டாவோட ரயில்வே பிஸ்னஸ். ஸோ குனார் பிரென்சி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பேச்சுவார்த்தையில் தான் இருந்தாங்க இவங்களோட ரயில்வே பிஸ்னஸை வாங்குறதுக்கு 4,000 கோடிக்கு. பட் அது வந்து வேல்யூஷன் கன்சர்ன்ஸ்னால வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோனா BLW வந்து QIP மூலமாட்டு ஒரு 2,400 கோடி ஃபண்ட் ரைஸும் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து விரைவில் போர்டு வந்து இஷ்யூ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சோனா BLW எஸ்கார்ட்ஸ் கியூபூட்டாவோட ரயில்வே பிஸ்னஸை வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலையன்ஸில் வந்து அப்டேட். ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 gigawatt பேட்டரி மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து போடுறாங்க. ஸோ அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு PLI இன்சென்டிவ் ஸ்கீம் கீழே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து 5 gigawatt கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதில் வந்து அது முதலே கிடச்சது. இப்போ இந்த 10 gigawatt கெப்பாசிட்டி வந்து 3,620 கோடி வந்து இந்த கம்பெனிக்கு இன்சென்டிவ் ஸ்கீம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த PLI இன்சென்டிவ் ஸ்கீம் மூலமாட்டு இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. இந்த அட்வான்ஸ் செல் பேட்டரி மேனுஃபேக்சரிங்கில் தான் அந்த PLI இன்சென்டிவ் ஸ்கீம் கொடுக்குறாங்க. இதில் நிறைய கம்பெனிஸ் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. இந்த ஓலா, அடுத்தது ACC எனர்ஜி ஸ்டோரேஜ் பிரைவேட் லிமிடெட், ரிலையன்ஸ் நியூ எனர்ஜி பேட்டரி ஸ்டோரேஜ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2022 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் பிட்டிங் மார்ச்சில் வந்து அதில் பெனிஃபிட் அடைஞ்சாங்க இந்த 30 gigawatt கெப்பாசிட்டியில். இப்போ வந்து இவங்க ரிலையன்ஸ் அந்த 10 gigawatt பேட்டரி மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டிக்கு
இவங்களுக்கு 3620 கோடி PLI இன்சென்டிவ் ஸ்கீம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து RBI அப்ரூவலுக்காண்டி எதிர்பார்க்குறாங்க யூனிவர்சல் பேங்காட்டு இவங்கள டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு. ஸோ யூனிவர்சல் பேங்காட்டு டிரான்ஸ்மிட் பண்ணணும்னா அந்த பேங்கோட மினிமம் நெட்வொர்த் வந்து 1000 கோடியாட்டு இருக்கணும். ஸோ இந்த எண்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் குவார்டர் வந்து இவங்களுக்கு 1000 கோடிக்கு மேலே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து இந்த AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா RBI அப்ரூவலுக்காண்டி எதிர்பார்க்குறாங்க இவங்களோட பேங்கை யூனிவர்சல் பேங்காட்டு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு. இது AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரபல கார் கம்பெனியான வால்ஸ்வாகன் வந்து அவங்களோட கார் கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஜெர்மனியில். இதுக்கு முக்கியமான காரணம் சைனால வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சைனால இந்த BYD கார் வந்து EV கார்ஸ் வந்து கிட்டத்தட்ட இவங்களுக்கு மொத்தமாக சொல்லணும்னா நிறைய கார் கம்பெனிஸுக்கு காம்படிஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து ப்ரைஸ் வந்து கம்மி ரேட்டில் காரும் நல்ல பக்காவாட்டு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த BYD கம்பெனி. ஸோ இதனால சைனீஸ்லேருந்து ப்ரெஷர் அதிகமானதுனால ஜெர்மனியில் வால்ஸ்வாகன் வந்து ஒரு பிளான்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. இது வந்து வால்ஸ்வாகன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக் எல்லாமே பயங்கரமாக ரேலியாக இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று ஹெவி வால்யூம்ஸ். அதாவது இந்த BEML அப்படிங்கிற ஷேர்லாம் 7% ரேலியாக இருந்துச்சு. அடுத்தது டிஃபென்ஸ் செக்டார் ஃபோக்கஸ் பண்ணதில் எல்லாமே நல்லா ரேலியாக இருந்துச்சு. இதுக்கு வந்து DAC வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துருந்தாங்க 1.45 lakh crore இந்த டிஃபென்ஸ் செக்டாருக்கு வந்து எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு வேண்டி. ஸோ அதை பேஸ் பண்ணி முந்தின நாளாக ரேலியாக இருந்துச்சு மார்க்கெட், இன்னைக்கு ரேலியாக இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட்ஸ் ஓவரால் ஆட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.